மனதிற்குகந்தது முருகன் ரூபம். மாயையை நீக்குவது அவன் திருநாமம். முருகனுடைய விசேஷம் என்ன அப்படின்னா, உலகமெல்லாம் அழிந்து போன ஒரு காலகட்டம் இருந்ததாம். இப்போ நாரதர் என்ன அந்தகாரமாக இருக்கேன்னு எல்லாத்தையும் சுற்றி வருகிற போது ஒரு இடத்துலேருந்து ஒரு வெளிச்சம் வந்துட்டு இருந்தது. இவர் போய் எட்டி பார்க்குறார். அதில் முருகப்பெருமான் ஒரு மாமரத்தினுடைய குகைக்குள்ளே உட்காந்து தவம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ உலகமெல்லாம் அழிந்தாலும் அழியாத தவத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஏக ஆமரம், அதுதான் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் காஞ்சிபுரத்தில். அந்த இடத்துல மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கரணி போற்றி எவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி போற்றி. திருவள்ளுவர் அழகாக ஒரு கருத்து சொல்கிறார். பிறப்பு எனும் பேதமை நீங்கிட சிறப்பு எனும் செம்பொருள் காண்பது அறிவு. இந்த உலகத்தில் எல்லாரும் பிறந்து பிறந்து சாகுறாங்க. அதனால் பிறப்பு என்பது முட்டாள்தனம். ஏன்னா நீ பிறந்துட்டியானா ஒரு தடவை ஏழையாக பிறப்பு, ஒரு தடவை இப்போ கொலையாக பிறப்பு, ஒரு தடவை பணக்காரனை பொறுத்த, ஒரு தடவை ஆரோக்கியம், ஒரு தடவை வியாதி, இப்படி வந்து தான் தீரும். புனரபி ஜனனம் புனரபி மரணம். அதனால் எல்லா மகனியர்களுமே பிறவா வாரம் வேண்டும் பெம்மானே தான் கேட்டிருப்பாங்க சாமிகிட்ட. இனி பிறந்து கஷ்டப்படக்கூடாது இந்த உலகத்தில். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் திருவள்ளுவர், பிறப்பு எனும் பேதமை அது முட்டாள்தனம், அது வேண்டாம் என்றால் பிறப்பு எனும் பேதமை நீங்க சிறப்பு எனும் எல்லா சிறப்புகளையும் தரக்கூடிய செம்பொருள் காண்பது அறிவு. அப்போ செம்பொருள் என்றால் என்ன? சிவந்த வஸ்து. சிவந்த வஸ்து எது? செவ்வாய். செவ்வாய் தான் முருகன். செவ்வான் உருவில் திகழ் வேலவன்தான், சிகப்பான வானத்தை போல திகழக்கூடிய முருகப்பெருமான் அர்த்தம். அதனால் முருகனை பிடித்தால் என்ன ஆகும்? பகலிக்கூத்தர்னு ஒரு மகான் சொல்கிறார். அவருக்கு தீராத வயிற்று வலி இருந்தது. திருச்செந்தூர் முருகனிடத்தில் போய் அவர் சரணாகதி செய்கிற போது அவருக்கு வயிற்று வலி நல்லாயிடுச்சு. அந்த சந்தோஷத்தில் அவர் முருகனை புகழ்ந்து சொல்கிறார், முருகன் என்ன கொடுத்தாரு என்ன கொடுப்பாருன்னு. பேராதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழித்து, யார் நம்புகிறாங்களோ அடியவர்கள் அவங்களுக்கு பிறப்பு இல்லாமல் பண்ணிவிடுவாராம் முருகன். ஏன்னா பெம்மான் முருகன் பிறவான் இரவான், முருகன் பிறக்கிறது இல்லை சாகிறது இல்லை. ஏனென்றால் பிறவாயாக்கை பெரியோனாகிய சிவன் வேறு அல்ல, சிவகுமாரன் வேறு அல்ல. காஞ்சிபுரத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார்னு ஒருத்தர் கந்தபுராணம் எழுதினார். அந்த கந்தபுராணத்தில் அவர் எழுதுகிறார், சிவனே இவன் ஆயின் மதலை ஆயினான் கான். இவன் முருகன் நினைக்காத, இவனும் சிவன் தான், குழந்தை சிவன். சிவனே இவன் ஆயின் மதலை ஆயினான் கான்ங்கிற வார்த்தையை சொல்கிறார். அப்போது பேராதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழித்து வீடும் பேரும் அளிக்கும் பிள்ளை பிரானெனும் பேராளா. வீடுன்னா மோட்சம், பேர் என்றால் எல்லா வசதிகள், இகபர சௌபாகியம் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய பிள்ளை பெருமாள், நான் குட்டி பாப்பா அப்படின்னு, பிள்ளை பெருமாள் என்னும் பேராளா நான் பெரிய அருளாளனேன்னு அர்த்தம். இன்றைக்கி எவ்வளோ கோயில் சிலைகள்லாம் திருடு போகுது. 19ஆம் நூற்றாண்டில் டச்சு கடலாடிகள் திருச்செந்தூர் கோயிலில் இருந்த முருகன் சிலையை திருடின்னு கப்பலில் எடுத்துன்னு போகிறாங்க. இப்போ கடல் கொந்தளிக்கிறது, அவங்க பயந்துடுறாங்க. ஐயோ இந்த சிலை இருக்கிற வரைக்கும் நம்ம முழுகிடுவோம் போல் இருக்குது அப்படின்னு தப்பிச்சா போகிறோம். அந்த சிலையை தூக்கி கடலில் போட்டு ஓடி போயிடுறாங்க. வடமலை பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கார் திருநெல்வேலியில். முருகப்பெருமான் அவர் கனவுல போய் சொல்கிறாரு, நான் தண்ணியில் மிதந்துட்டுருக்கேன், அந்த இடத்துல ஒரு எலுமிச்சம்பழம் மாலை இருக்கும் தண்ணியில் சமுத்திரத்தில், ஆகாசத்தில் கருடன் பறந்துன்னு இருக்கும், நீ உடனடியாக தூத்துக்குடியில் போய் முத்து வகைகள் எடுக்கிறவங்களை பிடிச்சின்னு என்னை எடுத்து பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னா. ஸோ அங்கே இருந்த முருகனை வடமலை பிள்ளை அவர்கள் கொண்டு போய் திருச்செந்தூர் கோயிலில் திருப்பியும் பிரதிஷ்டை பண்ணார். அதனால் அதை நினைவு கூறும் முகத்தான் இப்போ கூட ஒவ்வொரு வருஷம் திருச்செந்தூர் கோயிலில் ஒரு திருவிழா எடுக்கிறாங்க. சூரசம்மாரம் முடிஞ்சு சஷ்டி வந்த உடனே முருகனை அங்கே எழ பண்ணி
எல்லாரும் சேர்ந்து பாகவத கோஷ்டியாக பாடுறாங்க. தேவரீர் இன்று நீங்கள் எழுந்தருளியது எமக்கு பொற்காலம் அப்படின்னு பாடுவாங்க. நீ வந்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல டைம் அப்படின்னு பாடுவாங்க. ஸோ முருகப்பெருமான் நமக்கு குட்டி பையனாக தெரியுது, மயில் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி தெரியுது, விதவிதமான கோலங்கள் இருக்குது. ஒரு மகான் இருந்தார், முருக பக்தர். அவர் முருகனை பார்க்குறாரு. பார்த்தா முருகன் வள்ளி தேவியானோட நிற்கிறார். கல்யாண கோலத்தில் வள்ளி தேவியானை புடைசூட உட்காந்துருக்கார். அதை பார்த்த உடனே அவர் பேர் படிக்காசு புலவர். ஏன்னா அவர் பார்த்தா ஒரு படியில் அளந்து அவருக்கு பொற்காசு கொடுக்கணுமா, அதனால் புலவர். அவர் சொல்கிறார், முருகா நீ ஏமாத்தந்து போகிறோம், ஏதோ இவ்வளோ நாளாக நீ சின்ன பையனாக இருக்கேன்னு சொல்லி நான் உன்னை ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கல. அன்னை கண்ணில் மையூட்டி உங்கள் அம்மா உன்னை கண்ணில் மையை பூசி பாலூட்டி வளர்த்த சிறுபிள்ளை நீ அல்லவே. உனக்கு பால் கொடுத்து உங்கள் அம்மா வளர்த்துன்னு மடியில் உட்காந்துந்திய அந்த குட்டி பாப்பா நீ கிடையாது. இப்போ உனக்கு கல்யாணம் ஆகிப்போச்சு. அன்னமும் மஞ்சையும் போலே, அன்னத்தை போல மயிலை போல வள்ளி தேவியான 2 பேர் 2 பக்குறாங்க. அன்னமும் மஞ்சையும் போலே இரு பெண் பிள்ளை கொண்ட ஆண் பிள்ளை நீ அல்லவோ. உனக்கு வயசாகிடுச்சு, கல்யாணம்லாம் ஆயிடுச்சு, இன்னும் சின்ன குழந்தை மாதிரி ஏமாத்தாத, என் கஷ்டத்தெல்லாம் உடனடியாக தீர்க்கிற ஒரு வழியை நீ கண்டுபிடி அப்படின்னார். குமரகுருபரர் என்று ஒருவர் ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்து ஊமையாகவே பிறந்தார். அவர் திருச்செந்தூர் முருகனிடத்தில் போய் குழந்தையாக இருக்கிற போது அவர் பாடிய பாடல் கந்தர் கலிவெண்பா. இன்றைக்கி கூட யாராவது ஊமையாக இருக்காங்க, குழந்தைங்களுக்கு திக்குவாயி சரியாக வரலைன்னா அந்த கந்தர் கலிவெண்பாவை பாராயணம் பாடி திருச்செந்தூரில் விரதம் இருந்தால் அவங்களுக்கு அந்த வாக்பலி தானாகவே கிடைக்கும். ஸோ அவர் பின்னாளில் மீனாட்சி அம்மா அவர் பாடினா மடியில் கூப்பிட்டு தன் கழுத்தில் இருக்கிற முத்து மாலையை கொடுக்குற நிலையை அவர் தொட்டார். அங்கே போய் தன்னுடைய சித்த சக்தியினால் அவுரங்கசீப்பை வந்து புலி மேலே உட்காந்துட்டு வர்ற மாதிரி ஒரு காட்சியை தந்து அவங்ககிட்ட லேண்டு வாங்கினார். இன்னி கூட நீங்கள் காசிக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு மடம் இருக்குது, குமரகுருவர் மடம் சொல்லி இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அவுரங்கசீப்பே ஒரு பரம ஃபேனட்டிக், அவருக்கு இடம்லாம் கொடுக்குற அளவுக்கு முருகன் அருள் புரிந்தான். அதுக்கப்புறம் அவர் மிகப்பெரிய ஒரு நிலையை எழுதி பிள்ளைத்தமிழ்னு சொல்லுவாங்க. ஒரு கடவுளை சின்ன குழந்தையாக வர்ணிச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் பாட முடியும் அப்படிங்கிறது தான் பிள்ளைத்தமிழ். ஒரு 10 மாத குழந்தைய ஒவ்வொரு மாதத்தில் குழந்தை எப்படி இருக்கும்னு நினச்சி பாடுவது, கடவுளை பாடுவது. முத்துசாமி தீட்சிதர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மதுரை மீனாட்சி கிட்ட அப்படி பக்தியாக இருந்தவர். அவர் காசியில் போய் குருக்கிட்ட ராமநாம மந்திரத்தை வாங்குறாரு. அப்போ ராமநாமத்தை கொடுத்த குரு சொல்கிறார், நீ நாளைக்கு காத்தால் போய் கங்கையில் முழுகு, ஒரு அதிசயம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு. போனால் அதில் ஒரு வீணை கிடைக்கிது. அந்த வீணையை எடுத்தால் அதில் ஹே ராமன் எழுதியிருக்கு. யாரோ ஒரு பெரிய சங்கீத மகான் அவர் இறந்த பின்னால் அது தண்ணியில் விசர்ஜனமாகிருக்கும். இவர் அதை எடுத்து பாடிக்கிட்டு திருத்தணிக்கு வர்றாரு. முருகப்பெருமான் தாம்பூலம் போட்டு அந்த எச்ச தாம்பூலத்தை வாயில் போடுறாரு. அதுக்கப்புறம் அவர் மிகப்பெரிய ஞானியாகி யஜ்ஞவல்கியர்னு ஒருத்தர் தர்மசாஸ்திரத்தில் எழுதியிருக்கார். யார் ஒருத்தர் சங்கீத உபாசனை நாத உபாசனை செய்கிறானோ அவன் வேறு எந்த பூஜையும் யாகமும் ஹோமமும் புனஸ்காரமும் பண்ணவே தேவையில்லை, சங்கீதமே அவனை கொண்டு போய் சேர்க்கும் பகவானிடத்தில்ன்னு சொல்கிறார். அப்படி தான் ஆச்சு. நீங்கள்லாம் திருவாரூரில் இருக்கக்கூடிய கமலாம்பாள் பற்றி அவர் ஒரு பாட்டு பாடியிருக்கார். அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி பாடிக்கொண்டே 2 கலந்து போனார் முத்துசாமி தீட்சிதர். அப்போ திருத்தணிக்கு முருகப்பெருமான் அவருக்கு ஞானியாக ஆவதற்கான வரத்தை கொடுத்தவுடன் இப்படி ஆனார். மைசூர் அரண்மனையில் ஒரு சமையல்கார் இருந்தார். அவர் பேர் அர்த்தநாரி. அர்த்தநாரின்னு ஏன் பேர் வச்சாங்க தெரியுமா? அவர் நம்ம திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை கும்பிட்டு பிறந்தவர். அவர் கர்நாடகாவில் மைசூர் ராஜா கிட்ட குக்காக இருக்கிறார். தீராத வயிற்று வலி வந்து கஷ்டப்படுறார். அரண்மனை வைத்தியர்களால் எல்லாம் கூட அவரை க்யூர் பண்ணவே முடியல. அப்போ யாரோ சொல்கிறாங்க, நீ வந்து சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு முடிவு எடுத்துட்ட, லாஸ்ட்டு சான்ஸு முருகரை நம்பிப்பார், நீ பழனிக்கு போ. சரி லாஸ்ட் பார்த்துடலான்னு பழனிக்கு வரார். அந்த பஞ்சாமிர்த தீர்த்தத்தை சாப்பிட்ட உடனே அந்த வயிற்றில் இருந்த கொடைசல்னு சொல்லுவாங்க, அது அன்றைக்கே நல்லாயிடுது.
இவர் ஒய்ஃபுக்கு லெட்டர் எழுதிடுறார், இது முருகர் எனக்கு கொடுத்த பிச்சை, இனிமேல் நான் முருகனுக்கு தொண்டு செய்கிறேன்னு சொல்லிட்டு டெய்லி பழனி மலையை சுற்றி வருவார், படிக்கட்டு ஏறி மேலே போவார், அந்த பஞ்சாமிரத்தை மாத்திரம் சாப்பிடுவார். இப்படி பழனியிலேயே இருந்துக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு டோட்டலாக நல்லாயிட்டார். அந்த காலத்தில் கோயிலில் டான்ஸ் ஆடுற பெண்கள் இருப்பாங்க, அவங்க வேறு யாரையும் கல்யாணம் கணிக்க மாட்டாங்க, தேவதாசிகள்னு பேர். அந்த கடவுளையே தன்னுடைய கணவனாக வரித்து கொண்டு கடவுள் பாதத்தில் வச்ச தாலியை அவங்களே எடுத்து கட்டிக்கிட்டு அந்த கோயிலில் டான்ஸ் ஆடுவாங்க. அப்படி ஒரு பொம்பளை டான்ஸ் ஆடிட்டு இருக்கா பழனியில். ஸோ அந்த பாடல்களை கேட்ட உடனே இவருக்கு, யாருக்கு, நம்ம அர்த்தநாரிக்கு, அவர் தான் பின்னாளில் வள்ளிமலை சச்சிதானந்த சாமி என்ற பெயரால் வள்ளிமலையில் தவம் செய்து ஞானி ஆனவர். அவருக்கு இந்த பாட்டு நல்லா இருக்கே அப்படின்னு, அவர் தமிழ்நாட்டுக்காரராக இருந்தாலையும் கர்நாடகாவில் இருந்ததுனால கன்னடம் தான் தெரியும். ஸோ அந்த திருப்புகழ் பாட்டை கன்னடத்தில் எழுதி வச்சுக்கிட்டு பாடுறார். ஒரு வாரம் கழித்து ஒரு ஆள் வர்றார், இந்தாங்க பிடி பேலன் கம்பெனியில் போட்ட பெரிய கொட்டை எழுத்து தமிழ் திருப்புகழ் அப்படின்னு. இன்னொரு ஆள் வந்து, இந்தாங்க உங்களுக்கு தம்புரா ஒன்று கொண்டாந்துருக்கிறேன், இதில் வாசிக்கிட்டே பாடுங்கன்னார். ஸோ அவர் பழனிமலையில் இருந்து தம்புரா வாசித்து கொண்டு திருப்புகளை கற்றுக்கிட்டு பாட ஆரம்பிச்சிட்டார். ஒரு நாள் அவருக்கு தோணுது, நம்ம வந்து புது வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கோம், நமக்கு ஒரு குரு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அந்த காலத்தில் யார் ஃபேமஸ்ஸு, ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் சேஷாதிரி சுவாமிகள். அவர்களை தேடிக்கொண்டு திருவண்ணாமலைக்கு வரார். நேராக மலை மேலே போய் ஸ்கந்தாசிரமத்தில் இருக்கிற ரமணரை பார்க்க கை கூப்பி நிற்கிறார். அவர் சொல்கிறார், நான் உனக்கு குரு இல்லை, அதாவது கீழே போ, அந்த குட்டையில் எரும மாட்டை கட்டிட்டு ஒருத்தன் இருக்கான் பாரு, அவன் தான் உனக்கு குருன்னார். அவர் யார், சேஷாதிரி சுவாமிகள். அவர் வந்து பரபிரம்ம நிலையை தொட்டவர். அவருக்கு எரும மாடும் ஒன்று தான், நீயும் ஒன்று நானும் ஒன்று தான், எல்லாம் அதே மாதிரி தான். ஸோ இவர் தூரத்தில் போகிறார் வள்ளிமலை சாமிகள் அவர் இடத்துல. அவர் பேர் அப்பையும் அர்த்தநாரி தான். சேஷாதிரி சாமி சொல்கிறாரு, உனக்கு ஏதுடா மந்திரம், திருப்புகழ் தாண்டா மகா மந்திரம் அப்படின்னார். உனக்கு திருப்புகழே போகிறோம், வேறு மந்திரம்லாம் வேணான்னு சொல்லிவிட்டு நீ வள்ளிமலையில் போய் தவம் செய்யி, நான் அங்கே வரேன்ட்டார். ஸோ வள்ளிமலைக்கு இவர் வருவார். அங்கே ஒவ்வொரு நாளும் இவருக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். வள்ளி குறை பொண்ணா வருவா, இவருடைய வெத்தலை போட்டை திருடின்னு போயிடுவா, இவர் அவளை துரத்தின்னு ஓடுவா. அந்த இடத்துல வெத்தலை பொட்டியை வச்சுட்டு ஒரு சீட்டு இருக்கும், உனக்கு வந்து அன்பே கிடையாதா, உனக்கு அன்பு பொங்கி வராதா அப்படின்னு. இப்படிக்கு பொங்கி அப்படின்னு இருக்கும், அன்பு பொங்கி வருதல், பக்தி பொங்கி வருதல்ங்கிறதுல பொங்கின்னு இருக்கும். திருத்தணி கோயில் மணி அடித்தாக்கா கேட்கும், அன்றைக்கி தான் சாப்பிடுவார் அவர். நிறைய அதிசயங்கள் நடந்தது. ஐ எம் நாட் கோயிங் டு தோஸ் டீட்டெயில். திடீர்னு சேஷாதிரி சாமி இறந்து போயிடுறார். இவர், ஐயோ எனக்கு தரிசனம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீ போயிட்டே சாமிங்கிறார். திருவண்ணாமலையிலிருந்து சுடுகாட்டு வெட்டியான்னு ஒருத்தன் இவரை தேடி வரான். எனக்கு சேஷாதிரி சாமி ஒரு பேட்டர்ன் மாதிரி, ஏன் அழுக்கு வேஷ்டியெல்லாம் அவர் வாங்கிட்டு அவருக்கு யாராவது நல்ல வேஷ்டி கொடுத்தா எனக்கு கொடுப்பாரு, அவர் கிடைக்கிற நல்ல சாப்பாடு எனக்கு கொடுத்துட்டு என்கிட்ட களி வாங்கி சாப்பிடுவார், நீ போயிட்டியே சாமின்னு நான் அழுதேன். அவர் சொன்னார், நான் வள்ளிமலையில் வரப்போகிறேன், அங்கே இருன்னு சொன்னார், அதான் அவரை தேடி வந்திருக்கேன். இவருக்கு ஒரு தெம்பு வருது, அவர் அனுப்பிச்சிருக்கார் ஒரு ஆளை, நான் வரப்போகிறேன்னு ஒரு அஷூரன்ஸ்க்காக. அப்போ மத்தியானம் நைவேத்தியம் வைக்கிறாங்க. ஒரு கீரி புள்ள ஒரு கோல்ட் டின்ட்டோடு ஓடி வந்து சாப்பிடுதாரு. அப்போ அந்த சுடுகாட்டு வெட்டியாக சொல்கிறான், அதோ சேஷாதிரி சாமி வந்திருக்காருன்னு. இப்போ சேஷாதிரி சாமி வள்ளிமலையில் கீரிப்பிள்ளையாக கூட வந்து இவர்களுடைய நைவேத்தியத்தை ஏற்றுக்கொண்டார், சொன்ன மாதிரி தரிசனம் கொடுத்தார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கின்றன. ஒரு நாள் வள்ளி வர்றா, வீரகர நோக்கியம்னு ஒரு பாட்டை பாடி, இந்த பாட்டை நீ மோகன ராகத்தில் பாடு, உனக்கு நான் மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னா. ஸோ இன்றைக்கி அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கும், இந்த இடத்தில் வள்ளித்தாய் அர்த்தநாரி ஆகிய வள்ளிமலை சுவாமிகளுக்கு தரிசனம் கொடுத்து மோகன ராகத்தில் இந்த பாடலை பாடினால் உனக்கு மோட்சம் தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறாள் அப்படின்னு ஒரு கல்வெட்டே இருக்குது அந்த இடத்துல. அதுக்கப்புறம் அவர் சென்னைக்கு வந்துட்டார். சென்னையில் தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்டில் இருப்பார். அவர் மைசூர் அரண்மனையில் சமையல்காரனாக இருந்ததுனால அவருக்கு ஒரு பழக்கம் உண்டு. அவர் அன்னக்காவடின்னு சொல்லுவாங்க, காவடி 2 பக்கம் கட்டிக்கிட்டு வீடு வீடாக போய் பௌத்தி பிட்சான் தேக்கின்னு பிச்சை எடுத்து அந்த அரிசி அதுங்களெல்லாம் வச்சு சமைச்சு கிருத்திகைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடித்த போது அந்த எச்எல்இயில் அவர் அங்கப்பிரவேசனம் பண்ணுவார். இது அவருடைய வழக்கம். அவர் ஒரு நாள் கந்தசாமி கோயிலுக்கு போகிறார். கந்தசாமி கோயில் வாசலில் ஒரு சித்தர் இருக்கிறார், அவர் பேர் சட்டி சாமியார்.
இவர் வள்ளிமலைசாமி உள்ளே போகிற போது சட்டி சாமியார் சொல்கிறாரு, நாளைக்கு எல்லாத்தையும் வாரிக்க வந்திருக்கிறான் அப்படின்னார். இவர் எதுவும் நாளைக்கு நல்லது நடக்க போகுது நம்ம லைஃப்பில், அதான் அவர் மகான் அப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு. மறுநாள் கிருத்திகை, இவர் படையெல்லாம் போட்டு இருக்காரு, எல்லோரும் உக்காண்டாங்க. அப்போ உடம்பு பூரா சீழ் வழிஞ்சிக்கிட்டு ஒரு குஷ்டரோகி வந்து நிற்கிறான். அவனை கூப்பிட்டு இவங்களோட உட்கார வச்சா இவங்கெல்லாம் சாப்பிடாத போடுவானுங்க. அதனால் அவர் புழக்கடை வழியாக அவனை கூப்பிட்டு பூஜை ரூமில் அதே வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டு அவனை அந்த இலையில் உட்கார வைக்கிறார். எல்லாரும் சாப்பிட்டு போன உடனே இவர் அங்கப்பிரசனம் பண்ணுற மாதிரி பூஜை ரூமுக்குள்ளே இருக்கிற அந்த சீவு ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற இலையிலும் போய் அங்கப்பிரசனம் பண்ணுறாரு. அப்போ முருகன் ஜோதி வடிவாக அவருக்கு தரிசனம் கொடுத்தான். அப்போ ஒரு சாதாரண நிலையிலிருந்து தான் செய்யக்கூடிய அன்னதானம் என்கிற ஒரு விஷயம், அதை கமிட்டடாக அவர் செய்து கொண்டிருந்ததுனால் இருந்தபடியே அவருக்கு தரிசனம் ஆயிடுச்சு. இதுதான் தாய்மானவர் பாலிசி, எதையும் தேடாத, இருந்தபடி இருங்கோளுங்கிறார். எப்படி இருக்கியோ அப்படியே இரு, உனக்கு வர வேண்டிய காலம் வந்தால் தானாக வரும், கிடைக்கணுன்னா கிடைச்சி தீரும், கிடைக்கக்கூடாதுன்னா கிடைக்கவே கிடைக்காது. அதுதான் ரமணரோட பாலிசி கூட. இது அவருடைய வாழ்க்கையில் நகர்ந்த ஒரு நிகழ்ச்சி. அப்போது மயிலாப்பூர் ஏரியாவில் ஒரு ஐயங்கார் இருந்தார். அவர் பேர் பார்சாரதி ஐயங்கார். அவர் பிருத்திவி இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் வள்ளிமலைசாமி அவர்கிட்ட போகிறார். உன்னுடைய ஷோ கேஸில் ஆன்டிக் பீஸ் மாதிரி, அவர் சாமியெல்லாம் கும்பிட மாட்டார், அவர் ஆன்டிக் பீஸ் நாங்கள் பழைய காலத்து சிலைங்க இருக்கும், அதில் ஒரு விக்கிரகத்தை பார்த்து வைஷ்ணவி ரொம்ப அழகாக இருக்காளே அப்படின்றார். அந்த காலத்தில் வைஷ்ணவின்னு ஒரு கடவுள் இருக்குன்னு அவ்வளோவா தெரியாது தமிழ்நாட்டில். எல்லோரும் ஜம்மு காஷ்மீரில் வைஷ்ணவி தேவி கோயில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இவர் சொல்கிறாரு, எனக்காக ஒரு காரியம் பண்ணுறியான்னு. உங்கள் வீட்டு பின்னால் ஒரு மகிழ மரம் இருக்கே, அதில் இந்த வைஷ்ணவியை இழ பண்ணி வெள்ளிக்கிழமை 2 வாழைப்பழம் ஒரு டம்ளர் பால் வச்சா போகிறோம் அப்படிங்கிறார். பண்ணிடலாம் அப்படின்ட்டு, உங்கள் மேலே இருக்கிற மரியாதைக்கு பண்ணுறேன், இல்லைன்னா எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்ட்டார் ஐயங்கார். மகிழ மரத்தடியில் வைக்கிறாங்க. ஒரு வெள்ளிக்கிழமை சச்சிதானந்த வள்ளிமலை சுவாமிகள் ஒரு குறப்பெண்ணை கூட்டின்னு வந்து அந்த மரத்தை 3 தடவை சுற்ற சொல்லி அவளுக்கு சேப்பு புடவை வளையலெல்லாம் கொடுத்துட்டு அவளுக்கு அந்த வாழைப்பழத்தையும் பாலையும் கொடுத்துட்டு அனுப்பிச்சிடுறார். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, பிருத்திவி இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூர் பண்ணியிருந்த ஒரு கப்பலும் முழுகி போச்சு. அவர் கம்பெனி திவாலாகி போச்சு. அவருடைய மனைவியும் மகனும் ஒரு ஏர்கிராஃப்டில் இறந்து போயிட்டாங்க. ஸோ ஐயங்காருக்கு பைத்தியம் பிடிக்காத குறை எல்லாம் போச்சு. பிஸ்னஸ் போச்சு, ஒய்ஃப் போனாங்க, குழந்தை போயிடுச்சு. தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அவருக்கு. அந்த மரத்தடியில் இருந்து கொண்டு இந்த வைஷ்ணவி சிலையை தூக்கி தலைமையில் வச்சுன்னு ஒரு சித்த பிரம்ம வந்த மாதிரி மயிலாப்பூர்லேருந்து ஓடி திருமுல்லை வாயிலில் அவருக்கு ஒரு மாந்தோப்பு இருந்துச்சு, அதில் பிரதிஷ்டை பண்ணார். அதுதான் வைஷ்ணவி கோயில். இன்றைக்கி நீங்கள் திருமுல்லை வாயில் பார்த்து கொண்டிருக்கிற அந்த அழகான கோயில் இப்படி தான் பண்ணார். அவர் பின்னால் அனுமானந்தான் பேர் மாற்றிக்கினார். அவருக்கு சாதுராமன் ஒரு சிஷ்யர் வந்தார். இப்படி வாழையடி வாழையனா ஒரு முருகனுடைய வள்ளல் திருக்கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு உதாரணம், எப்படியெல்லாம் முருகன் ஒவ்வொருவரையும் தடுத்தாட்கொள்கிறான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இங்கே வேலூருக்கு பக்கத்தில் ரத்னகிரின்னு ஒரு இடம், அதுக்கு பக்கத்தில் கிராமம் கீழ்மின்னல். அதில் ஒரு கன்சாமூலியார் ஒரு மணிகர் இருந்தார். ஒரு தடவை திருவலம் சிவானந்த மோனகுரு சுவாமிகள் அவர் வந்து படிக்கட்டு போட்டார் அந்த கோயிலுக்கு. அப்போ சொன்னாராம், நீயாவது உன் மகன்களில் ஒருத்தராவது இந்த கோயிலை எடுத்து கட்ட போகிறீங்க அப்படின்னாராம். அவருக்கு 3வது மகன், ஃபஸ்ட்டு மகன் சிவானந்தம், 3வது சச்சிதானந்தம். அவர் நம்ம ஆற்காடு வீராசாமி கூட எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலூரில் கிளர்க்கு, 2 பேரும் ஒன்றா வேலை செஞ்சுருக்காங்க. அப்போது ஒரு மலை மேலே சுண்ணாம்பு கோயில் மாதிரி தான் இருக்கும். இவர் வீட்டில் ஏதோ சண்டை, அதனால் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டார். அடுத்த பஸ்ஸு இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு தான். வீட்டுக்கு போகிறதுக்கு மூடு இல்லை. அதனால் அப்படி படிக்கட்டு ஏறி மேலே போய் அங்கேருந்து ஐயர்கிட்ட, ஐயரே கொஞ்சம் கற்பூரம் காட்டு அப்படின்னாராம். அது ரொம்ப ஏழை கோயில் அந்த காலத்து, சுண்ணாம்பு கோயில், முருகன் சிலையை தவிர ஒன்றும் இல்லைங்க. அப்போ ஐயர் சொன்னாராம், கற்பூரம் இல்லைங்க அப்படின்னா. ஸோ இந்த சச்சிதானந்த முல்லையார் என்ன பண்ணார், கீழ்மின்னல் எலக்ட்ரிசிட்டி போர்டு குமாஸ்தா, அவனுக்கே கற்பூரம் இல்லை, இவன் என்னத்தை கொடுக்க போகிறான் அப்படின்னாராம். அப்போ அந்த முருகன் கை இப்படி அசைஞ்ச மாதிரி அவருக்கு ஒரு இது வந்து ஆண் கத்திக்கிட்டு போய் அந்த முருகன் சிலை மேலே விழுந்துட்டார்.
இதை பார்த்து அந்த ஐயர் பயந்துட்டு ஊருக்குள்ளே போய் சச்சிதாவுக்கு பைத்தியம் முடிச்சிச்சு அப்படின்ட்டார். அவங்கெல்லாம் வராங்க மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு வேறு பார்க்குறதுக்கு அவங்க அப்பாலாம். அவங்க வரபோது கண்ணெல்லாம் இப்படி செவந்து போய் போட்டு இந்த பேண்ட்டு ஷர்ட்லாம் அவுத்து போட்டு முருகன் மேலே இந்த ஒரு துண்டை கோமணம் மாதிரி கட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. இவங்கெல்லாம் என்னப்பா சண்டை, வீட்டுக்கு வா பேசி தீர்த்துக்கலாம் எல்லாம் சொல்கிறாங்க. இவர் இது நீ இங்கேயே கிடக்கும், மாற்ற முயற்சிக்க வேண்டாம் அப்படின்னு எழுதினார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்க அப்பாவை வீட்டிலேருந்து கேரியர் கொண்டாந்து நைட்லாம் இவர் கூட படுத்துக்கின்னு இருப்பார். இவர் நீங்கள்லாம் வர வேணாம் இனிமேன்ட்டார். அப்படி சாதாரணமாக சுண்ணாம்பு கோயில், ஒரு கற்பூரம் கூட கதி இல்லாது இருந்த கோயிலில் முருகப்பெருமான் அவரை தடுத்தாட்கொண்டு அவரை கருவியாக்கி, அவர் பேச முடியாது, அவர் பேசினா காதில் இடி இடிக்கிற சத்தம் கேட்கும். அதனால் நீங்கள் அவர்கிட்ட 2 ரூபா கொடுத்துட்டு ஒரு சீட்டு எடுத்துகிட்டு போகணும். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் எழுதலாம். அவர் அந்த சீட்டை பார்த்துட்டு உங்களை பார்ப்பார், முருகன் இப்படி பார்ப்பார், பேப்பர் எடுத்துக்கிட்டு அப்படின்னு சவுண்ட் பண்ணின்னு எழுதுவார். இது நடக்கும், நடந்தால் 11 ரூபாய் காணிக்கை செலுத்து, பால் அபிஷேகம் செய்யின்னு சொல்லிட்டு. அப்படி மக்களிடத்திலிருந்து வந்த பணத்தில் அவர் ராஜாங்க கட்டின மாதிரி கருங்கல்லில் கோயில் கட்டியிருக்கிறார். ரத்னகிரி மலை மேலே ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்காரு, ஆஸ்பத்திரி நடத்திக்கிட்டு இருக்காரு. ரொம்ப சுத்தமாக கோயிலை வச்சுருப்பார். ஏச்சி எல்லாத்தையும் நல்லா பண்ணியிருப்பார். முருகனுக்கு அத்தனை நகைகளையும் பண்ணியிருக்கிறார். இப்போ அண்மை காலத்தில் இப்படி ஒரு மகான் இல்லையா, எவ்வளோ ஒரு சாதாரண விஷயம். இப்போ தான் 1968 அவர் உட்காந்தாரு. 1968 ஏறத்தால 50 வருஷம் ஆக போகுது. அவர் தான் ரத்னகிரி பாலமுருகன் அடிமை. அவரும் கோமணம் தான் கட்டின்னு இருப்பார். இன்றைக்கி வரைக்கும் கையில் வந்து ஒரு சின்ன ஒரு பெரம்பில் வெள்ளி ஒரு பூன் போட்டு வச்சுக்கிட்டு இருப்பார். இது அவருடைய வாழ்க்கை வரலாறு. ஸோ இப்போ நம்ம வள்ளிமலை சச்சிதானந்த சாமியை பார்த்தோம், சாது பார்த்த சாரதி எப்படி அனுவானந்தா ஆனார்னு பார்த்தோம், ரத்னகிரியில் ஒரு மகான் எப்படி உருவானார்னு பார்த்தோம், குமரகுருபரருக்கு எப்படி அருள் செய்தான் முருகன் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் முத்துசாமி தீட்சிதருக்கு என்ன பண்ணினார்னு சொன்னோம், பகலிக்கூத்தருக்கு என்ன பண்ணார், படிக்காசி புலவருக்கு என்ன பண்ணார் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்படி உலப்பில் கீர்த்தி அம்மான், சொல்ல முடியாத கீர்த்தி. அதனால் தேவர்கள் என்ன பண்ணுறாங்களாம், முருகப்பெருமானுடைய காலில் தங்கள் தலையை வைத்து சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம்னு 3 முனை இவனுக்கு வாழ்த்துக்கள் வணக்கங்கள் வணக்கங்கள் 3 தடவை கும்பிடுற மாதிரி திருவடி சென்னிமிசை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள்.